ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி எப்போவும் நீங்கள் பார்க்காத ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சிக்கன் குருமா குக்கரில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவும் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸு: சிக்கன், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மட்டன் மசாலா, குக்கிங் ஆயில், கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம், உப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய். வாங்க இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வதக்க போகிறோம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1.5 2 ஆனியன்ஸில் ஒரு முக்கால்வாசி போட்டுடுங்க. அண்ட் தென் ஒரு தக்காளி, ஒரு 4-5 இஞ்சி துண்டுகள், அப்புறம் ஒரு 10 ஒரு 12 பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் கூட ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு பாருங்கள், கொஞ்சம் இப்படி இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் அந்த பேனை எடுத்து வச்சுருங்க. அது நம்ம கொஞ்சம் ஆறுனதும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காய்ஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், இலை எல்லாம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஆனியனும் சேர்த்துருங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 6 ஆனியன் எடுத்து வச்சுருப்போம், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா நம்ம போட்டு வதக்கி அரைச்சிருப்போம். அந்த ஒரு பச்சை மிளகா இருக்குது, அதை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அந்த மீதி இருக்குது அந்த தக்காளியும், ஒரு அரை தக்காளி போட்டுட்டு உடனே சிக்கன் சேர்த்துடலாம். ஏன்னா எல்லாம் சேர்ந்து வெந்துடும். சிக்கனையும் சேர்த்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 300 கிராம் சிக்கனை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் 1 மினிட் வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா குக்கரில் வச்சு நம்ம ஒரு விசில் கொடுக்க போகிறோம், 1 or 2 விசில்ஸு. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இது ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்க, குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறது இதில். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, கொஞ்சம் காரம் அதிகமான கூட ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட. சேர்த்துட்டு அந்த அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சம் வாட்டர் விட்டு அதை வாஷ் பண்ணி இதில் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் விடுறேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக செய்யலாம். இவ்வளோ போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கரெக்டான பதத்தில் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டுடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 2 கல் நான் சேர்க்குறேன். இப்போ கலந்துட்டு லிட் போட்டுடுங்க. போட்டுட்டு சிக்கன் ஏற்கனவே கொஞ்சம் நமக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கு, அதனால் வச்சுட்டு ஒரு விசில் கொடுத்தா போதும். பாருங்கள், சூப்பராக இருக்கா, தலைன்னு எல்லாம் பாருங்கள். அந்த சிக்கனோட எண்ணெய்லாம் விட்டு, இதோட பியூட்டியே அதாங்க. அந்த சிக்கனில் நல்ல எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய்லாம் கலந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கனு. இது செய்கிறதோட பெனிஃபிட் என்னென்னா, குக்கரில் உங்களுக்கு அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அந்த கிரேவியும் ஒரு லைட் திக் மாதிரி இருக்கும், ஆனால் திக்காக இருக்காது. ஆனால் சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரைஸ் எடுத்திங்கன்னா ஜீரா ரைஸ், கீ ரைஸ், இதுக்கெல்லாம் செம்மையான காம்பினேஷன். பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த சிக்கன் குருமா நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.